நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செம்மொழி பயிற்சி மையம் உங்கள் அன்போடு வரவேற்கிறது. கடந்த காலங்களில் தமிழ் வகுப்பு என்பது உங்களுக்கு காணொலி வாயிலாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். இடையில ஷார்ட்ஸுங்கிற தகவல் உங்களுக்கு முக்கியமான தகவல்கள் அதில் ஷார்ட்ஸுங்கிற பகுதியில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாகிரபி, அதாவது பொது அறிவு பாடத்தில் ஜாகிரபி ஒரு ஒன் ஆஃப் த ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த கடந்த காலங்களில் கொஷின் என்பது ஜாகிரபிலிருந்து அதிக அளவில் கேட்கப்படுகிறது. அப்படிங்கிற அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வகுப்பாக பொது அறிவிலிருந்து ஜாகிரபி கொடுக்குறோம். ஜாகிரபி அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த வகுப்புகள் 6லிருந்து 10 வரையும் 12 வரையுமே படிக்கக்கூடிய தேவை இருக்குது. ஆனால் குறிப்பாக 10 வரையும் படித்தாவே போதும். அப்படிங்கிற அடிப்படையில் முதற்கட்டமாக இந்த பள்ளி பாட புத்தகத்தில் எங்கிருந்து படிப்பது, ஜாகிரபி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த காணொலியை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிலபஸை டீகோட் பண்ண போகிறோம். அதன் அடிப்படையில் நம்ம வகுப்புகளையும் கொண்டு போக போகிறோம், மாணவர்களுக்கு குறிப்பு தரப்போகிறோம். அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸாக பார்த்தோம்னா புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, இதை சிலபஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஒரு டாபிக். இது எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் வகுப்புல பேரண்டம், சூரிய குடும்பங்கிற பகுதியிலையும், நிலப்பரப்பும் பெருங்கடல்களும், ஆசியா மற்றும் ஐரோப்பா, புவி மாதிரி, இது 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாடங்கள். அதில் இந்த சிலபஸ் கவர் ஆகுது. அது மட்டும் இல்லை, 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல 7ஆம் வகுப்புல நிலத்தோற்றங்கள், கண்டங்கள் அப்படிங்கிற டாபிக்ல நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அந்த பாடங்களும், 8ஆம் வகுப்புல கண்டங்கள் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அப்படிங்கிற கண்டங்களும் படிக்கணும். அந்த பாடத்தையும் படிக்கணும். வானிலும் காலநிலையும் சொல்லிட்டு 8ஆம் வகுப்புலேயே ஒரு பாடம் இருக்கு. அது 9ஆம் வகுப்புல வளிமண்டலம், புவியாக செயல்பாடுகள் சொல்லிட்டு அது ஒரு பாடமும், அதுக்கப்புறம் புவிப்புற செயல்பாடுகள் அப்படிங்கிற பாடமும், அடுத்து 10ஆம் வகுப்புல இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்தியாவோட ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி அதை படிக்க போகிறோம். இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரம்னு சொல்லிட்டு இன்னொரு பாடமும் அதில் இருக்கு. இதெல்லாம் படிச்சிட்டோம்னாவே கிட்டத்தட்ட ஒரு 13-15 பாடம் கிட்ட இருக்கும். இதை மட்டும் படிச்சோம்னாவே இந்த ஃபர்ஸ்ட் சிலபஸ் கவர் ஆகிடும் நமக்கு. அதாவது புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை அப்படிங்கிறது இங்கே கவர் ஆகிடும். கூடுதல் கூடுதலாக தகவல் தெரியணும் அப்படின்னா 11th சூரிய குடும்பம், வளிமண்டலங்கிற அந்த பாடங்களும் படிச்சோம்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிடுது. நமக்கு 6லிருந்து 10வது வரைங்கிறது மிக முக்கியமானது. 10 வரையும் படிச்சுட்டோம்னா ஃபஸ்ட்டு படிச்சுட்டு பிறகு நம்ம 11th ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் வேணும் அப்படிங்கும்போது நம்ம 11th 12th போனால் போதும் அப்படிங்கிறது தான். அடுத்தது சிலபஸில் கொடுத்துருக்கு நீர் வளங்கள், இந்திய ஆறுகள், மண், கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் எங்கே புக்கில், ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னா 6ஆம் வகுப்புல வளங்களும், 7ஆம் வகுப்புல வளங்களுங்கிற ஒரு பாடத்துலையும், அது 8th பாறை மற்றும் மண் சொல்லிட்டு பாறைகள் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தகவல்லாம் கொடுத்துருப்பாங்க. 9ஆம் வகுப்புல மனிதர் மற்றும் சுற்றுச்சூழல், 10ஆம் வகுப்புல வளங்கள் மற்றும் தொழில்கள்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க. இதை படிச்சிட்டோம்னாவே நமக்கு செகண்ட், அதாவது சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய 2வது யூனிட் அப்படி செப்பரேட்டாக பிரித்து நம்ம எழுதியிருக்கோம். இந்த டாபிக் எல்லாமே இங்கே கவர் ஆயிரும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தோம்னா காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், சுற்றுச்சூழல், மாசு காரணம், மாசுபாடு, காரணங்கள், அது தடுக்கும் வழிமுறைகள், அடுத்தது பசுமை ஆற்றல், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. இந்த டாபிக்லாம் இங்கே கவர் ஆகுதுன்னா 7வதுல சுற்றுச்சூழல்ங்கிற ஒரு பாடத்துலையும், அடுத்தது 9th உயிர்கோளம் மற்றும் இது ஒரு யூனிட், மனிதன் மற்றும் சுற்றுச்சூழல்ங்கிறது ஒரு யூனிட் இருக்கு 9th. இது 2 யூனிட் படிக்கணும் அந்த இடத்துல. 10th இந்திய வேளாண்மை அப்படிங்கிற ஒரு பாடமும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகைன்னு சொல்லிட்டு ஒரு பாடமும் இருக்கும், அதையும் நம்ம படிக்கணும். 11th உயிர்கோளம், 12th நம்ம அதான் சொன்ன மாதிரி தான் 10th வரையும் ஃபஸ்ட்டு படிச்சிட்டோம்னாவே நம்மளோட சிலபஸ் கிட்ட கவர் ஆயிரும். கொஸ்டின் நம்ம அங்கேயே போட்டலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது சிலபஸை கொடுத்தது சமூக புவியியல் மற்றும் மக்கள் தொகையோட அடர்த்தி, பரவல், அப்புறம் இனம், மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள், ட்ரைப்ஸ், இம்பார்ட்டன்ட் ட்ரைப்ஸ், இதெல்லாம் பற்றி இங்கே படிப்போம். அது எங்கன்னா 7th பாப்புலேஷன்ங்கிற ஒரு டாபிக் இருக்கு. 8th இமிகிரேஷன், மைக்ரேஷன் பற்றி படிப்போம். அதாவது இடம்பெயர்தல், நகரமயமாதல், அர்பனைசேஷன், அதெல்லாம் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம். அங்கே அந்த டாபிக் கவர் ஆகும் 8th. 10th தமிழ்நாடு மானுட புவியியல், தமிழ்நாடோட ஹியூமன் ஜியாகிரபி பற்றி படிக்க போகிறோம். இது படிச்சிட்டோம்னாவே கிட்டத்தட்ட சிலபஸ் கவர் ஆகிடும். 12th கலாச்சார அரசியல் அறிவியல் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அது நமக்கு இப்போ தேவைப்படாதுங்கிறது தான். ஒரு குரூப் 1 லெவலில் ஸ்டாண்டர்டில் நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னா இந்த 12th வரையும் நம்ம படிக்கணும். இப்போ குரூப் 4 அப்படிங்கும்போது 10th வரையும் படித்தாவே நம்மளோட சிலபஸ் கவர் ஆயிரும் அப்படிங்கிறது தான். அடுத்த சிலபஸை கொடுத்துருக்கு பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் இஷ்யூகளில் நம்ம அதிகமாக மிங்கில் ஆகிறது டிசாஸ்டர்
அதை குறிப்பா வெள்ளம் எங்க போயிருக்கு, இடர்பாடுகள், கட்டடங்கள் இடிஞ்சு விழுகுது, இதெல்லாமே வந்து இடர்பாடுகள்ல வந்துடும், பேரிடர்ல வந்துடும். இதுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா படிக்கணும். ஸோ நமக்கு வந்து ஸ்டாண்டர்டா இருக்கிறது ஸ்கூல் புக்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து எங்க கவர் ஆகுதுன்னா 7th இயற்கை பேரிடர்கள் ஒரு டாபிக்லையும், 8th இடர்கள்லையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 9th பேரழிவு முகாமைத்துவம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும், 11th 12th பார்க்கும்போது நேச்சுரல் டிசாஸ்டர், மனிதனால் ஏற்படக்கூடிய டிசாஸ்டர், இதெல்லாம் வந்து நம்ம படிப்போம். ஒட்டுமொத்தமாக அந்த சிலபஸ் கவர் பண்ணிட்டோம்னாவே நம்ம ஜாகிரபியில் கேட்கக்கூடிய மினிமம் 10 கொஸ்டின் வரையுமே இருக்கு. ஆவரேஜ் சொல்லணும்னா 6ல இருந்து 10 கொஸ்டின்குள்ள இருக்கு. இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து 10th ஜாகிரபியில் தமிழ்நாடு மாவட்ட புவியியலுங்கிற பகுதியிலிருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை, 10th புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஜாகிரபி சம்பந்தமான பாடங்கள் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இது வந்து இங்கே மட்டும் கேட்குறாங்களா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆட் பண்ணக்கூடிய தேவை இருக்கு. நாளுக்கு நாளாக வந்து இன்னைக்கு வந்து திணையாண்டுகள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம உற்பத்தி, அரிசி உற்பத்தி ஆகட்டும், கோதுமை உற்பத்தி ஆகட்டும், அதில் வந்து எந்தெந்த மாநிலங்கள் முன்னிலையில் இருக்கு, பின்னிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நம்ம கரண்ட் இஷ்யூவோட நம்ம லிங்க் பண்ணி படிக்கக்கூடிய தேவைகள் இருக்கு. அது இல்லாமல் இந்த 10th ஜாகிரபியில் இந்திய வேளாண்மை அப்படிங்கிறதுல வந்து முக்கியமான அந்த நம்ம என்னென்ன ஃபார்மேஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம முக்கியமாக வந்து கவனிக்கக்கூடிய தேவை இருக்கு. இதெல்லாம் தான் வந்து ஜாகிரபியில் வந்து மேக்சிமம் இந்த சிலபஸ் படிச்சு இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த யூனிட் கவர் பண்ணிட்டோம்னா நம்ம சிலபஸில் என்னென்ன கொஸ்டினோ எல்லாம் போடலாம் அப்படிங்கிறது தான். இது குரூப் 1 லெவலுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் வந்து ஜாகிரபியில் கேட்கக்கூடிய மேக்சிமம் 10 கேள்வி கிட்ட இருக்கு. அதெல்லாமே நம்ம போடலாம் அப்படிங்கிறது தான். செம்மொழி பயிற்சி மையம் மூலியமா உங்களுக்கு வந்து பாடக்குறிப்புகள் என்பது பின்னாடி கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து சிலபஸ் மட்டும் டீகோட் பண்ணிருக்கோம். இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு கிளாஸ் போக போகுது அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி எங்க ஜாகிரபினா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்குள்ள போகலாம்.